ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடக லக்ன நண்பர்களுக்கு. சுக்கிரன் கேது இணைவு, சுக்கிரன் கேது சாரமாற்றம் ஜூலை 5 முதல் ஜூலை 16 வரை உள்ள 12 நாட்களுக்கு இதனுடைய பலனை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடு தான் சிம்மராசி. இந்த 2ஆம் வீட்டில் தான் மக நட்சத்திரம் இருக்கு. அந்த மக நட்சத்திரத்துல தான் கேது உட்கார்ந்துருக்காரு. கேதுனுடைய சொந்த நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். இப்ப இந்த கேது 2ஆம் இடம் அப்படின்னா, பணம் தர்ற இடம், நம்ம பேசுற இடம், நம்ம குடும்பத்துக்கு உண்டான இடம், ஒரு பொருள் சேர்க்கை பண்றது எல்லாமே 2ஆம் இடம் தான், கரெக்ட் தான். பட் கேது அந்த கேரக்டரை வாங்கி செஞ்சாலும் கூட, கேரக்டர் அனலிசிஸ் அப்படின்னு வரும்பொழுது, கேதுனுடைய இயல்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது சுக்கிரனுடைய இயல்புக்கு மாறுபட்டது. அதே சுக்கிரனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில 2ஆம் வீட்டுல பூர்வ நட்சத்திரம் இருக்குது. பட் இந்த கேதுங்கிறது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு பின்தங்கி இருக்குது. பூர நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். அப்ப அந்த பலம் வந்து சுக்கிரனுடைய உண்மையான யதார்த்த பலம், சுக்கிரனுடைய பரிபூர்ணமான செழிப்பு இங்கே தடுக்கப்படுகிறது, கெடுக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த 12 நாட்களை எப்படி வழிநடத்தலாம் அப்படின்னு நம்ம திட்டமிட்டுக்கலாம். இந்த 12 நாட்கள்ல இது ஒரு பெரிய விஷயமா கடக லக்னத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமான்னு கேட்டா, உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கேதுனுடைய பீரியட் நடக்கலாம், சுக்கிரனுடைய பீரியட் நடக்கலாம். அது திசையா இருக்கலாம், புத்தியா இருக்கலாம், அந்தரமா இருக்கலாம், சூட்சுமமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல நாம என்ன ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கணும் அப்படின்னா, கேது கிட்ட மாட்டிட்டு இருக்கிற சுக்கிரன் ஏதாவது ஒரு பண விஷயத்திலேயோ, பேச்சு விஷயத்திலேயோ, தொழில் விஷயத்திலேயோ, குடும்ப விஷயத்திலேயோ, அது ஒரு கொண்டாட்டம், குதூகலம், சேமிப்பு, இது மாதிரி விஷயத்துல கூட ஏதோ ஒரு லாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியனையே கிரகண தோஷத்தினால விழுங்கக்கூடிய கிரகம் கேது. அப்படிப்பட்ட கேது சுக்கிரன் சுக்கிரன் வந்து கேது கிட்ட மாட்டிக்கிட்டார். அப்படிப்பட்ட கேதுவினுடைய பிடியில சுக்கிரன் இருக்கார். இது வந்து இப்ப நம்ம வந்து எப்படி நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் என்ன பாவத்தோட கனெக்ட் ஆகுறாரு, கேது என்ன பாவத்தோட கனெக்ட் ஆகுறாரு, அதையெல்லாம் வச்சு பரிசீலிக்கும் போது அந்த பாவ தொடர்புகள்ல உள்ள சிக்கல்களை இந்த கோச்சாரத்துல நாம அனுபவிக்க போறோம்னு அர்த்தம். நம்ம ஜாதகத்திலேயே 12 பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்துக்கு, நல்ல பாவத்துக்கும் சுக்கிரன் வந்திருக்கலாம், கெட்ட பாவத்துக்கும் வந்திருக்கலாம், அதே மாதிரி கேதுவும் வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம பாவங்களை கணிச்சு பார்த்து எடுக்கணும். நம்ம பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, கேது எந்த டிகிரியில இருக்காரு, அந்த டிகிரிக்கேற்ற ஒரு உபநட்சத்திர கிரகம் என்ன, அப்ப அந்த எந்த பாவத்தை இயக்குது, உண்மையிலேயே எந்த பாவ அதிகாரியாக இந்த 2 கிரகங்களும் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகள் இங்க வந்தது அப்படின்னா கஷ்ட நஷ்டம் உண்டுங்கிறத சொல்லாம சொல்லுது. அதே நேரத்துல கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் ஆப்போசிட்டா வேலை செய்யும். சுக்கிரன் ஆடம்பரம், மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கம், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டுற கிரகம். அதாவது பொருள்களை வந்து மேலும் மேலும் உருவாக்குற ஒரு விஷயத்தை வச்சிருக்கு. கேது வந்து அழிக்கிற விஷயத்தை வச்சிருக்கார். பொருள் சார்ந்த வகையில ஈடுபாட்டை குறைக்கிற விஷயத்தை வச்சிருக்கார். அப்ப இந்த முரண்பாடு இருக்கே, இந்த முரண்பாடு 2ஆம் இடத்துல ஏற்பட்டால் உறவுகள் விஷயத்துல நம்ம பேசுற பேச்சினால பகை வரும், உறவுகள் கட்டாகும், அதனால துன்பம் வரும், மனசு சஞ்சலப்படும், தேவையில்லாத பிரிவுகள் கூட வந்துடும். அது ஒரு வகையில பார்த்துக்கிட்டு,
அதுபோக பண விஷயத்தில் நம்பி ஏமாற வேண்டாம். ஆசை வார்த்தைகள் நம்ம நம்ப சொல்லும். இதை அப்படி பண்ணால் டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும், இதை பண்ணுங்க, எதுக்கு நான் ஆதாரம் வச்சுருக்கேன் அப்படின்னு எதையாவது சொல்லி நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறது, பிரெயின் வாஷ் பண்ணுறது. அது மாதிரி ஏமாறும் பொழுது பணம் வந்து பறிபோவதற்குண்டான வாய்ப்பு. இப்போ பொருள்கள் தேவையில்லாத ஒரு ஆபரணம் வாங்குகிறோம் அல்லது பொருள்கள் வாங்குகிறோம், அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிறது. அது எப்படி வேணாலும் ஆகலாம். கேது வந்து அதை இழக்க வைப்பதற்கு ஏதோ ஒரு வழியை வச்சிருப்பார். ஒன்று பொருளே மாறி போச்சுங்க, அல்லது பொருளே விடுபட்டு போச்சு, லெஃப்ட் ஆயிடுச்சு, தெஃப்ட் ஆயிடுச்சு, அல்லது அது வந்து அது வந்து டிஃபெக்ட் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் வந்து அது கொடுக்கும். அப்போ ஒரு பாவ ரீதியாக ஒரு நல்ல கிரகம் ஒரு கெட்ட கிரகம் சேரும்போது அந்த சேர்க்கையானது நம்முடைய ஜாதகத்திலே உள்ள கிரக அடைவுகளின்படி நம்மளுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அதாவது கொடுப்பினைன்னு சொல்லுவோம். அதில் 12 பாவத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது நம்மளை கஷ்டப்படுத்துவது, நஷ்டப்படுத்துவது. அப்படிப்பட்ட பாவத்திற்கு ரெப்ரசன்டேட்டிவாக, குறிகாட்டிகளாக இந்த சுக்கிரனோ கேதுவோ வந்திருந்தால் உங்களுக்கு இந்த திசாபுத்திகள் நடக்கும் பொழுது, இந்த கோச்சார காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் வந்து சேர்ந்துவிடும். ஒரு அவமதிப்பு, ஒரு பேர் இழப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து மெயினாக நமக்கு திசாபுத்தியோட இந்த கோச்சாரத்தோட மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கலாம். அந்த ஆசைகளை அடுத்து சுக்கிரன் நட்சத்திரத்திலே போகக்கூடிய பூர நட்சத்திரத்தில் ஆஃப்டர் ஜூலை 16க்கு மேலே ஈடுபட்டீங்கன்னா ஜெயிக்கலாம். அதனால தான் காலம் அறிந்து இடத்தார் செய்யுன்னு சொல்லுவார் வள்ளுவர். அப்போ காலத்தை இடத்தையும் பாவமாகவும் திசாபுத்தியாகவும் நாம் கணிச்சு வச்சுக்கணும். நம்ம ஜாதத்தை பரிசீலனை பண்ணி வச்சுக்கணும். நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் துல்லியமாக எந்த காலகட்டத்தில் எந்த பாவங்கள் நமக்கு சாதகமானது பாதகமானது என்பதை நம்முடைய விதி கொடுப்பினையும் திசை கொடுப்பினையும் கண்டுபிடிச்சு கொண்டு சொல்லிடும். அதை பயன்படுத்தினாலே இது மாதிரி விஷயங்களை துல்லியமாக நாம் தெரிந்து கொண்டு பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.